நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். அர்ஜுன் ரெட்டி படத்தின் ரீமேக்கில் நடிகர் விக்ரம் மகன் துருவ வைத்து இயக்குனர் பாலா இந்த படம் எதிர்பார்த்தது போல வரவில்லை என தயாரிப்பு நிறுவனம் அறிவித்து இந்த படத்தை மீண்டும் வேறு ஒரு இயக்குநரை வைத்து இயக்கப் போவதாக கூறி தேசிய விருது இயக்குனர் பாலாவை அவமானப்படுத்தியது. நடிகர் விக்ரம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த படத்தை இயக்க சம்மதித்த பாலா இறுதியில் துருவின் வருங்காலத்தை மனதில் வைத்து இந்த படத்தில் இருந்து விலகுவதாக கூறினார். ஆனால் பாலா வெளியேற்றம் குறித்து விக்ரம் அமைதி காத்தது ரசிகர்களை கோபமடைய செய்தது. காரணம் பல படங்களில் நடித்தும் நட்சத்திர அந்தஸ்து பெறாமல் இருந்த விக்ரமுக்கு சேது படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்து திரையுலகில் திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் பாலா. தற்போது பாலாவை விக்ரம் கைவிட்டாலும் இவரால் வளர்ந்த மற்றொரு நடிகரான சூர்யா வர்மா படத்தால் ஏற்பட்ட அவமானத்தால் துவண்டிருந்த பாலாவிற்கு தோல் கொடுத்துள்ளார். வர்மா படத்தில் இருந்து வெளியேதும் புதிய திரைப்படத்தை இயக்க கதை எழுதுவதில் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தியுள்ளார் பாலா. தற்போது எழுதி முடிக்கப்பட்ட கதையை சூர்யாவிடம் கூற உடனடியாக ஓகே கூறி பாலாவை மகிழ்ச்சியில் ஆய்த்துள்ளார். விரைவில் இந்த படம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. மேலும் சூர்யா நடிப்பில் உருவான என்ஜிகே படம் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது. அதே நேரத்தில் சூர்யா கேவி ஆனந்தின் இயக்கத்தில் காப்பான் என்ற படத்திலும் நடித்து வருகிறார். இந்த படத்தில் இவருடன் மோகன்லால், ஆர்யா, சாயிசா என பல முன்னணி பிரபலங்கள் நடித்து வருகிறார்கள். தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு இன்னும் சில தினங்களில் முடிவடைய போகிறது. இந்த நிலையில் இந்த படத்திலிருந்து ஒரு மாசான தகவல் வெளியாகி உள்ளது. அது என்னவென்றால் இந்த படத்தின் டீசருக்கான எடிட்டிங் பணிகளை படக்குழு ஆரம்பித்துவிட்டார்களாம். இன்னும் சில தினங்களில் சூர்யாவின் ஆக்ஷன் கலந்த மாசான காப்பான் வெளியாகும் என கோலிவுட் வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது. இந்த காப்பான் படத்தின் டீசருக்காக யாரெல்லாம் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறீங்க? அதை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.